வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசை தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுறேன். குறிப்பா இதை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகள் கிட்ட கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப லேசான ஒரு வார்த்தையால காயப்படுத்தினப்போ அதை நினைச்சு நாள் முழுக்க அழுதுகிட்டே இருந்திருக்கீங்களா? இல்ல மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து மனசு தாங்காம அவங்களுக்கு ஓடி ஓடி உதவி பண்ணிட்டு கடைசியில அவங்களே உங்களை அலட்சியப்படுத்தும் போது நான் ஏன் இவ்வளவு எமோஷனலா இருக்கேன், என் மனசு ஏன் இவ்வளவு மென்மையா இருக்கு அப்படின்னு உங்களையே நீங்க நொந்து போயிருக்கீங்களா? நம்ம சமுதாயத்துல இருக்கிற எத்தனையோ பெண்கள் சந்திக்கிற மிகப்பெரிய எதிரி வெளியில யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அவங்களோட அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படும் குணம்தான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட தாங்க முடியாது. யாராவது குரலை உசத்தி பேசினா உடனே கண்ணுல தண்ணி வந்துடும். கோபம் வந்தா கத்த தெரியாது, அழுதுருவாங்க. அன்பு காட்டினா அளவுக்கு அதிகமா உருகிடுவாங்க. ஆனா இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க மென்மையா அதிக உணர்ச்சி வசப்படுறவங்களா இருந்தா இந்த உலகம் உங்களை நல்லவங்கன்னு கொண்டாடாது. மாறா உங்களை பலவீனமானவங்கன்னு நினைச்சு உங்களை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடும். உங்க அன்பை சுயநலத்துக்கு பயன்படுத்திப்பாங்க, அப்புறம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. நீங்களும் மனசு உடைஞ்சு நான் இனிமே யார்கிட்டையும் அன்பா இருக்க மாட்டேன், என் மனசை பூட்டிக்க போறேன்னு முடிவெடுப்பீங்க. ஆனா அடுத்த நாளே யாராவது வந்து 4 வார்த்தை அன்பா பேசினா மறுபடியும் பழையபடியே உருகுவீங்க. இந்த நரகமான சுழற்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை வேணுமா? உங்க உணர்ச்சிகளை உங்களோட பலவீனமா மாத்தாம அதை உங்களோட மிகப்பெரிய பலமா மாத்திக்கணுமா? 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே மனித மனங்களை அக்குவேர் ஆணிவேரா ஆராய்ஞ்ச ராஜதந்தை சாணக்கியர் அதிக உணர்ச்சி வசப்படுற பெண்கள் தங்களை எப்படி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணிக்கணும்னு 5 மாஸ் உபதேசங்களை சொல்லியிருக்கார். இந்த 5 உபதேசங்களை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி உங்களை யாராலையும் காயப்படுத்த முடியாது. உங்க கண்ணீரை வச்சு யாரும் உங்களை ஆட்டி படைக்க முடியாது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பொண்ணோட நிஜ கதையை சொல்ல போறேன். இந்த கதையை கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே கண்ணீர் வரும். ஒரு ஊர்ல அஃப்ரின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு. யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் அவளால தாங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சோகமா இருந்தா கூட இவளுக்கு தூக்கம் வராது. அஃப்ரினுக்கு கல்யாணம் ஆச்சு. தன் கணவன், மாமியார், மாமனார்னு எல்லார் மேலையும் அளவில்லாத அன்பை கொட்டினா. அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சா. ஆனா அஃப்ரின்ட்ட இருந்த ஒரே ஒரு பலவீனம், அவ ரொம்ப எமோஷனல். கணவர் ஆபீஸ்ல இருந்து வந்து ஏதோ ஒரு கடுப்புல டீல சக்கரை கம்மியா இருக்குன்னு லேசா சத்தமா சொன்னா கூட போதும், அஃப்ரின் மூலையில போய் உட்கார்ந்து அழுதுருவா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணினேன், என்னை இப்படி திட்டாரேன்னு நாள் முழுக்க அதை பத்தியே யோசிச்சு தான் உடம்பையும் மனசையும் கெடுத்துப்பா. அவளோட இந்த பலவீனத்தை அந்த வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. மாமியார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அஃப்ரின்ட்ட வேலை வாங்குறதுக்கு அவளோட எமோஷனை பயன்படுத்திப்பாங்க. நீ தான் என் மேல உண்மையா அன்பா இருக்க மருமகள், இந்த வேலையை நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டா போதும். அஃப்ரின் தான் உடம்பு முடியாத நேரத்துல கூட அந்த வேலையை இழுத்து போட்டு செய்வா. ஆனா வேலை முடிஞ்ச உடனே அஃப்ரினை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. கணவனும் அதேதான். வெளியில யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டு வந்து அந்த கோபத்தை அஃப்ரின் கிட்ட காட்டுவார். அஃப்ரின் அழுது புலம்புவா. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கத்துவா. ஆனா அவளோட கண்ணீருக்கு அந்த வீட்டுல மதிப்பே இல்லாம போச்சு. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் அழுகதான், எமோஷனல் டிராமா பண்றா அப்படின்னு அவளை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அஃப்ரினுக்கு மன அழுத்தம் அதிகமாகி டிப்ரெஷன் நிலைமைக்கு போயிட்டா. நான் எல்லார் மேலையும் அன்பா தானே இருந்தேன், அப்புறம் ஏன் எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க, என் கண்ணீருக்கு ஏன் இங்க மதிப்பே இல்லைன்னு கதறி அழுதா. அப்பதான் அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை வந்துச்சு. அவளோட சொந்தக்கார பாட்டி ஒருத்தங்க அஃப்ரினை பார்க்க வந்தாங்க. அஃப்ரினோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அவளோட தலையை கோதி விட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அஃப்ரின், இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமான இனிப்பு இருந்தா அங்க எறும்பு மொய்க்கத்தான் செய்யும். அளவுக்கு அதிகமான அன்பு இருந்தா அங்க ஏமாற்றம் வரத்தான் செய்யும். நீ பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன் புத்தியை யோசிக்க விடாம உன் மனசுக்கு மட்டுமே அதிக இடம் தர்ற. சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உணர்ச்சிகளுக்கு அடிமையான ஒரு பெண் தான் வாழ்க்கைய தானே அழிச்சுப்பா. நீ எமோஷனலா யோசிக்கிறத நிறுத்திட்டு பிராக்டிக்கலா யோசிக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சாணக்கியரோட அந்த 5 ரகசிய மனநிலை மாற்றங்களை கத்து கொடுத்தாங்க. பாட்டி சொன்ன வார்த்தைகள் மண்டையில சுளீர்னு உரைச்சுது. அவ அழுது முடிச்சா, தான் கண்ணீரை தொடச்சா. அன்னையிலிருந்து தன்னை மாத்திக்க ஆரம்பிச்சா.
அடுத்த சில மாசங்கள்ல அதே வீட்டுல அஃப்ரீனை அலட்சியப்படுத்தினவங்க அவளோட கம்பீரத்தை பார்த்து மிரண்டு போனாங்க. அஃப்ரீன் அழுது பார்த்தவங்க இப்போ அவளோட அமைதியையும் தைரியத்தையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அஃப்ரீன் அப்படி என்ன பண்ணா? அவளோட மனநிலைய தலைகீழா மாத்தின அந்த சாணக்கியரின் 5 உபதேசங்கள் என்ன? அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். நண்பர்களே, அஃப்ரீன் பண்ணது எந்த மாயாஜாலமும் கிடையாது. அவ தான் உணர்ச்சிகளை தான் கைக்குள்ள கொண்டு வந்தா. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை அஃப்ரனோட இடத்துல இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு மனசு உடைஞ்சு போறவங்களா இருக்கலாம். ஆனா நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 சாணக்கிய உபதேசங்களை நீங்க முழுசா கேட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா நாளைக்கே உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் வரும். குறிப்பா இதுல நான் சொல்ல போற 2வது உபதேசமும் 4வது உபதேசமும் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஓவர் திங்கிங்க அடியோட அழிச்சு உங்களை ஒரு இரும்பு பெண்ணா மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமா பாருங்க. சரி, அந்த சாணக்கிய உபதேசங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உண்மை தேவைப்படுது. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனா ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஓவர் இமோஷனல் படுறதால உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த மிகப்பெரிய விஷயம் எது? உங்க நிம்மதியா இல்ல உங்க சுயமரியாதையா? யாராவது உங்களை காயப்படுத்தும் போது நீங்க கோபப்பட்டு கத்துவீங்களா இல்ல அமைதியா மூளையில போய் அழுதுடுவீங்களா? தயவு செஞ்சு தயங்காம உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கு நாம தனியா இல்லைங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சரி, இப்போ அந்த ஓவர் இமோஷனல் படுற பெண்களுக்கான சாணக்கியரின் 5 ரகசிய உபதேசங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்ப்போம். உபதேசம் 1, உணர்ச்சிகளுக்கு முன் அறிவுக்கு முன்னுரிமை, அதாவது பிரெயின் ஓவர் எமோஷன். சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு மனிதன் உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறானோ அவனது வீழ்ச்சி அங்கிருந்தே தொடங்குகிறது. ஆனால் யார் ஒருவர் உணர்ச்சிகளை தள்ளி வைத்துவிட்டு அறிவின் அடிப்படையில் யோசித்து முடிவெடுக்கிறாரோ அவரை இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாது. இதைத்தான் ஆங்கிலத்துல ஹெட் ஓவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயத்தை விட மூளைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. நம்ம சமுதாயத்துல இருக்கிற 90% பெண்கள் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் மனசார யோசிப்பாங்களே தவிர அறிவால யோசிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு, உங்ககிட்ட யாராவது வந்து ரொம்ப அன்பா பேசுறாங்க, இல்ல அவங்களோட கஷ்டங்களை சொல்லி புலம்புறாங்கன்னு வச்சுப்போம். உடனே உங்க மனசு உருகிடும். ஐயோ பாவம், இவங்களுக்கு நாம உதவி பண்ணணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். நீங்களும் யோசிக்காம உங்ககிட்ட இருக்கிற பணம், நேரம், உழைப்பு எல்லாத்தையும் தூக்கி அவங்களுக்கு கொடுத்துடுவீங்க. ஆனா கடைசியில என்ன நடக்கும்? அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை திரும்பி பார்க்க கூட மாட்டாங்க. அப்போ நீங்க மனசு உடைஞ்சு, நான் இவ்வளவு அன்பா இருந்தனே, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு அழுது புலம்புவீங்க. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க உங்களை ஏமாத்துனாங்கிறத விட நீங்க உங்க புத்தியை பயன்படுத்தாம வெறும் எமோஷனலா முடிவெடுத்தீங்க. அதுதான் உண்மையான பிரச்சனை. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருத்தர் உங்ககிட்ட அன்பா பேசுறாங்கிறதுக்காக மட்டுமே அவங்கள நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன? அவங்க ஏன் உங்ககிட்ட திடீர்னு இவ்வளோ அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்கள் எப்பவுமே ஃபேக்ட்ஸ், அதாவது உண்மைகளை பார்க்க மாட்டாங்க. வெறும் ஃபீலிங்ஸ், அதாவது உணர்ச்சிகளை மட்டுமே பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, கணவர் ஆபீஸ்ல இருந்து வந்து சத்தம் போடுறாருன்னு வச்சுப்போம். எமோஷனல் பெண் எப்படி யோசிப்பா? அவருக்கு என் மேல அன்பே இல்லை, என்ன லவ்வே பண்ணல, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காருன்னு அழுது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. பிராக்டிக்கலான புத்திசாலி பெண் எப்படி யோசிப்பா? ஓகே, அவர் ஏன் இப்போ கத்துறாரு? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல. இப்போ நாம பதிலுக்கு பேசினா பிரச்சனை பெருசாகும். இப்போ அமைதியா இருப்போம். அப்புறமா அவர் அமைதியானதும் என்னாச்சுன்னு கேட்போம். பாத்தீங்களா, 2 பேருக்கும் ஒரே விஷயம் தான் நடந்தது. ஆனா எமோஷனலா யோசிச்ச பெண் அழுகையையும் கஷ்டத்தையும் தேர்ந்தெடுத்தா. அறிவால யோசிச்ச பெண் அந்த இடத்துல நிம்மதியையும் தீர்வையும் தேர்ந்தெடுத்தா. மக்களே, உணர்ச்சிகள் இருக்கிறது தப்பே இல்லை. அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் பெண்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரங்கள்.
ஆனா அந்த உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்துற அளவுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க தான் உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு கோபம் வருதா? வரட்டும். ஆனா அந்த கோபத்துல நீங்க என்ன பேசுறீங்கங்கிறத உங்க அறிவு தீர்மானிக்கணும். உங்களுக்கு அழுது புலம்பணும்னு தோணுதா? அழுதுக்கோங்க. ஆனா அந்த அழுக மத்தவங்க முன்னாடி உங்களை பலவீனமா காட்டக்கூடாதுங்கிறதுல உங்க அறிவு தெளிவா இருக்கணும். யாராவது உங்களை விமர்சனம் பண்றாங்களா? அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு நாள் முழுக்க அதை நினைச்சு யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணி உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா? இருந்த திருத்திக்கோ, இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு உங்க மூளைக்கு கட்டளை போடுங்க. என் அன்பு சகோதரிகளே, உங்க உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு நீங்க அறிவால யோசிக்க ஆரம்பிக்கணும்னா இன்னையிலிருந்து இந்த 2 காரியங்களை செய்ய பழகுங்க. 1, ஃபீலிங்ஸ் மற்றும் ஃபேக்ட்ஸை பிரித்து பாருங்க. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பேப்பர் பேனா எடுங்க. என் உணர்ச்சி என்ன சொல்லுது? எனக்கு பயமா இருக்கு, அழுகையா வருது. உண்மை என்ன? இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இதுக்கு தீர்வு இருக்கு. இப்படி பிரிச்சு எழுதி பாருங்க. உங்களுக்கே ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை எமோஷனலாக எடுக்காதீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப சோகமா இருக்கும் போதோ யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காதீங்க. மனசு அமைதியா பிராக்டிக்கலா இருக்கிறப்ப மட்டுமே முடிவெடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இதயம் உங்களை தவறான பாதைக்கு கூட கூட்டிட்டு போகலாம். ஆனா சாணக்கியர் காட்டும் உங்க அறிவு உங்களை என்னைக்குமே சரியான பாதையில மட்டும்தான் கூட்டிட்டு போகும். சரி, இப்போ அறிவுக்கு முன்னுரிமை தர்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 2வது உபதேசம் இருக்கே, அதுதான் அதிக உணர்ச்சி வசப்படுற பெண்களோட வாழ்க்கைய அடியோட மாத்த போத மிக மிக சக்தி வாய்ந்த உபதேசம். யாராவது உங்களை காயப்படுத்தும் போது உடனே கத்தாம அழாம அந்த ஒரு நொடி நீங்க பண்ற பாஸ் உங்களை எப்படி ஒரு கம்பீரமான பெண்ணா மாத்துதுங்கிறத அடுத்து பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. உபதேசம் 2, உடனடி எதிர்வினையை தடுத்தல், அதாவது பாஸ் பிஃபோர் யூ ரியாக்ட். நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, இந்த உபதேசம் தான் அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்களோட வாழ்க்கைய அடியோட மாத்த போற ஒரு மேஜிக் ஃபார்முலா. சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு அருமையான தத்துவத்தை சொல்றாரு. ஒரு பிரச்சனையை விட அந்த பிரச்சனைக்கு நீங்க உடனே காட்டுற உடனடி எதிர்வினை தான் அதை இன்னும் பெரிய ஆபத்தா மாத்துது. நம்ம ஊர்ல அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்கள் பண்ற ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அடுத்த செகண்டே அவங்க கிட்ட இருந்து ஒரு எதிர்வினை வந்துடும். யாராவது கத்துனா இவங்களும் உடனே கத்துவாங்க. யாராவது காயப்படுத்தினா உடனே மூளையில போய் உட்கார்ந்து அழுதுருவாங்க. யாராவது ஒரு தவறான குற்றச்சாட்டு சாட்டினா உடனே பதறி போய் அநியாயத்துக்கு தங்களை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்படி நீங்க உடனே ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? நீங்க உங்க நிதானத்தை இழந்துடுறீங்க. உங்க எதிராளியோ இல்ல உங்களை காயப்படுத்தின நபரோ என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுறீங்க. அவங்களுக்கு தெரியும், இவளை லேசா உசுப்பேத்தி விட்டா போதும் கத்த ஆரம்பிச்சிடுவா இல்ல அழுதுருவான்னு. உங்களை வச்சு எளிதா விளையாடிடுவாங்க. ஆனா சாணக்கியர் சொல்ற புத்திசாலி பெண் என்ன பண்ணுவா தெரியுமா? அவ ரியாக்ட் பண்ண மாட்டா, ரெஸ்பாண்ட் பண்ணுவா. அதாவது உடனடியா எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாம நடுவுல ஒரு பாஸ் கொடுப்பா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வீட்டுல மாமியாரோ இல்ல கணவரோ ஏதோ ஒரு கோபத்துல உங்களை வந்து தேவையில்லாம கத்துறாங்க இல்ல காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. பழைய நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே பதிலுக்கு கத்தி இருப்பீங்க இல்ல கண்ணீரை வடிச்சிருப்பீங்க. ஆனா சாணக்கியரோட இந்த 2வது உபதேசத்தை கத்துக்கிட்ட புது நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவங்க பேசி முடிச்ச உடனே நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஒரு 10 செகண்ட் அமைதியா அவங்க கண்ணை பார்த்துட்டு ஒரு ஆழமான மூச்சை மட்டும் உள்ள இழுத்து விடுவீங்க. உங்க முகத்துல எந்த ஒரு பதற்றமும் இருக்காது, கோபமும் இருக்காது, அழுகையும் இருக்காது. ஒரு அமைதியான கம்பீரம் மட்டும் இருக்கும். அந்த 10 செகண்ட் அமைதி அது எதிராளிய அப்படியே நிலைகுலைய வச்சிடும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்துடும். என்ன இது, நாம இவ்வளவு கத்துறோம், இவ அசையாம நம்மளையே பார்த்துட்டு இருக்காளே, இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறா அப்படின்னு அவங்களே பதறி போயிடுவாங்க. அவங்களோட கோபம் அப்படியே பாதியா குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நிதானமா தாழ்ந்த குரல்ல ஆனா தீர்க்கமா ஒரே ஒரு வார்த்தை கேட்பீங்க. உங்க கோபம் முடிஞ்சிருச்சா, நாம் பேசலாமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த இடத்துல நீங்க கெத்தா ஜெயிச்சு நிப்பீங்க. சாணக்கிய சொல்றாரு, தீ பிடிக்கும் போது தண்ணி ஊத்துனாதான் அணையுமே தவிர எண்ணெயை ஊத்துனா எரியத்தான் செய்யும்.
உங்களுக்குள்ள கோபமோ இல்ல அழுகையோ பொங்கிட்டு வரும்போது உங்க உடம்புல அட்ரினலின் சுரக்கும். அந்த நேரத்துல உங்க மூளை வேலை செய்யாது, உங்க உணர்ச்சிகள் தான் பேசும். அதனாலதான் அந்த உணர்ச்சி வேகத்துல நீங்க பேசுற எந்த ஒரு வார்த்தையும் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தவறாதான் முடியும். அதனால எந்த ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான சூழ்நிலையிலையும் ஸ்டாப், பாஸ், திங்க், ஆக்ட் அப்படிங்கிற இந்த சூத்திரத்தை பயன்படுத்துங்க. 1. ஸ்டாப், உடனே வாயை திறக்காதீங்க. 2. பாஸ், மனசுக்குள்ள 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. இல்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. 3. திங்க், இப்போ நான் கத்துறதாலேயோ இல்ல அழுகிறதாலேயோ எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு யோசிங்க. 4. ஆக்ட், அதுக்கப்புறம் பக்குவமா முடிவெடுங்க. என் அன்பு சகோதரிகளே, உங்க உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தி உங்களை ஒரு கெத்தான பெண்ணா மாத்திக்க இன்னையிலிருந்து இந்த சின்ன பயிற்சியை செய்யுங்க. 1. 24 மணி நேர விதி. யாராவது உங்களை கடுப்பேத்துற மாதிரி மெசேஜ் அனுப்பினாலோ இல்ல பெரிய பிரச்சனை பண்ணாலோ உடனே சண்டைக்கு போகாதீங்க. இதுக்கு நான் நாளைக்கு பொறுமையா பதில் சொல்றேன்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிடுங்க. 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பிரச்சனையே ரொம்ப சின்னதா தெரியும். 2. அழுகையை கட்டுப்படுத்துங்கள். மத்தவங்க முன்னாடி அழுது உங்க பலவீனத்தை காட்டாதீங்க. அழுக வந்தா தனி அறைக்கு போய் அழுது தீத்துருங்க. ஆனா வெளியே வரும்போது தொடச்ச முகத்தோட கம்பீரமா வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உடனடியா எதிர்வினையாற்றாத ஒரு பெண்ணை இந்த உலகத்துல யாராலையும் ஆட்டி படைக்க முடியாது. உங்க அமைதி தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். சரி, இப்போ உடனடி எதிர்வினையை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 3வது உபதேசம் அதிக உணர்ச்சி வசப்படுற பெண்களோட மனசை உடைக்கிற அந்த அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு பத்தினது. நாம மத்தவங்க மேல வைக்கிற அளவுக்கு மீறிய அன்பும் எதிர்பார்ப்பும் தான் நமக்கு ஏமாற்றத்தை தருது. அந்த எதிர்பார்ப்பை எப்படி துண்டிச்சு சுயசார்போட வாழணுங்கிற அந்த ரகசியத்தை தான் அடுத்து பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. உபதேசம் 3, அளவுக்கு மீறிய அன்பும் எதிர்பார்ப்பும் பலவீனம், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கண்ட்ரோல். சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு கசப்பான ஆனா 100% உண்மையான விஷயத்தை சொல்றாரு. உன் மனக்கவலைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் காரணம் பிறர் அல்ல, நீ பிறர் மீது வைக்கும் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு தான் என்றார். அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்கள் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க மத்தவங்க கிட்ட அன்பு காட்டுனா அவங்களும் பதிலுக்கு அதே அளவுக்கு அன்பு காட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் என் புருஷனுக்காக எவ்வளவு பண்றேன், அவர் எனக்கு ஒரு சின்ன அன்பான வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரே. நான் என் ஃப்ரெண்டுக்கு அவ கஷ்டப்பட்டப்போ கூடவே இருந்தனே, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவ கண்டுக்கவே இல்லையே. நான் குடும்பத்துக்காக என் ஆசைகளையே தியாகம் பண்ணினேனே, யாருமே என்ன மதிக்கலையே. இப்படி அழுது புலம்புற பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன், அவங்க உங்களை ஏமாத்தினாங்களா இல்ல நீங்களா அவங்க கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமா எதிர்பார்த்து ஏமாந்து போனீங்களா? சாணக்கியர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள உங்களோட எதிர்பார்ப்புங்கிற கண்ணாடியால பார்க்கும்போது தான் உண்மை தெரியும் போது உங்க மனசு சுக்குநூறா உடையுது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அன்பு செலுத்துறது தப்பே இல்லை, ஆனா அந்த அன்பையே ஒரு பெண்ணோட பலவீனமா மாத்திக்க கூடாது. நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு காட்டி அவங்களே உங்க உலகம்னு வாழ ஆரம்பிக்கும் போது அவங்க உங்களை அலட்சியப்படுத்த தொடங்குவாங்க. இவ எங்க போறா, நாம என்ன பேசினாலும் இவ நம்ம கிட்ட தானே வரப்போறாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். உங்களோட அதிகப்படியான அன்பு அவங்களுக்கு ஒரு கட்டத்துல எரிச்சலையும் சுமையையும் தான் தரும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, யார் ஒருவரிடமும் உங்களை முழுமையாக ஒப்படைத்து விடாதீர்கள், உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர் கையில் கொடுக்காதீர்கள் என்றார். மக்களே, நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றீங்களா, பண்ணுங்க. ஆனா அதுக்கான நன்றியையோ பதில் உதவியையோ அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நான் செஞ்சேன், அது என் குணம், அவங்க பண்றது அவங்க குணம்னு கடந்து போக கத்துக்கோங்க. உங்க கணவரோ இல்ல குடும்பத்தினரோ உங்களை பாராட்டணும்னு நினைச்சு ஒரு வேலையை செய்யாதீங்க. உங்க திருப்திக்காக செய்யுங்க. அவங்க பாராட்டுனா சந்தோஷம், பாராட்டலனா எனக்கு என்னன்னு கடந்து போய்கிட்டே இருங்க. எப்போ நீங்க மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காகவும் பாராட்டுக்காகவும் ஏங்குறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கே உங்க மனசுல ஒரு மிகப்பெரிய சுதந்திரமும் அமைதியும் வந்துடும். உங்களை காயப்படுத்த இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. என் அன்பு சகோதரிகளே, பிறர் மீதான எதிர்பார்ப்பை குறைச்சு உங்க மனசை பலமாக்க இன்னையிலிருந்து இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. 1.
எதிர்பார்ப்பு 0 சூத்திரம். யாருக்கு என்ன செஞ்சாலும் பதிலுக்கு எதுவுமே வராதுங்கிற மனநிலையோட செய்யுங்க. வந்தா ஆச்சரியப்படுங்க, வரலன்னா கவலைப்படாதீங்க. 2, உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். 24 மணி நேரமும் குடும்பம், கணவன், குழந்தைகள்னு மத்தவங்களுக்காகவே யோசிக்காம தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உங்க சந்தோஷத்துக்காக ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க. 3, உணர்ச்சி சார்பை குறையுங்கள். அவங்க என் கூட பேசினா தான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிற நிலையை மாத்துங்க. உங்க சந்தோஷத்துக்கு நீங்களே பொறுப்பேத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறரிடம் வைக்கும் எதிர்பார்ப்பு அடிமைத்தனம். தன் மீதே வைக்கும் நம்பிக்கை தான் உண்மையான சுதந்திரம். சரி, இப்போ எதிர்பார்ப்பை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 4வது உபதேசம் அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான மன உறுதியும் நோ சொல்லும் கலையும். மத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி தங்களை அழிச்சுக்கிற பெண்கள் தைரியமா நோ சொல்ற அந்த சாணக்கிய தந்திரத்தை அடுத்து பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. உபதேசம் 4, மன உறுதியும் நோ சொல்லும் கலையும். அதாவது த பவர் ஆஃப் சேயிங் நோ. நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்களோட மிகப்பெரிய பலவீனமே இந்த இடத்துல தான் இருக்கு. சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு அருமையான எச்சரிக்கையை வைக்கிறாரு. அளவுக்கு அதிகமான நெகிழ்வுத்தன்மை ஒரு ஆபத்து. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன. அதேபோல் எப்போதும் வளைந்து கொடுக்கும் மனிதர்கள் தான் முதலில் பயன்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில எத்தனை முறை உங்க மனசுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு மத்தவங்க மனசு கஷ்டப்படுமே, இல்ல அவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களேங்கிற ஒரே பயத்துக்காக தலையாட்டி இருப்பீங்க. உடம்பு முடியாத நேரத்துல கூட எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்ல முடியாம வேலையை இழுத்து போட்டு செய்யறது, விருப்பமில்லாத ஒரு உறவையோ இல்ல தேவையில்லாத ஒரு உதவியையோ செய்ய முடியாதுன்னு மறுக்க முடியாம தவிக்கிறது, உங்க பர்சனல் நேரத்தையோ இல்ல உங்களோட நிம்மதியையோ மத்தவங்க பறிக்கும் போது போதும் நிறுத்துங்கன்னு எதிர்த்து பேச முடியாம அமைதியா இருக்கிறது, இப்படி எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாக்குற பெண்களை இந்த உலகம் எப்படி பார்க்கும் தெரியுமா? இவ ரொம்ப நல்லவன்னு நினைக்காது. இவளை என்ன வேணா பண்ணலாம், இவ எதிர்த்து கேட்க மாட்டான்னு உங்களை ஒரு டோர் மேட் மாதிரி மிடிக்க ஆரம்பிச்சிடும். மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா உங்க மனசு தினமும் காயப்படுதே, அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்கதான் சாணக்கியர் ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தருகிறார். தைரியமா நோ சொல்றது சுயநலம் கிடையாது, அது உங்களோட சுய மரியாதை. உங்களால முடியாத ஒரு விஷயத்துக்கு தைரியமா முடியாதுன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு புத்திசாலி பெண் தன் எல்லைகளை ரொம்ப தெளிவா வகுத்து வச்சிருப்பா. இது வரைக்கும் தான் என் எல்லை, இதை தாண்டி என் நிம்மதியிலேயோ என் மரியாதையிலேயோ யாரும் கை வைக்க முடியாதுன்னு கம்பீரமா நிப்பா. நீங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருந்தா உங்க சரிங்கிற வார்த்தைக்கே மதிப்பில்லாம போயிடும். ஆனா எப்போ நீங்க சில விஷயங்களுக்கு தீர்க்கமா நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க சரிங்கிற வார்த்தைக்கும் உங்க பேச்சுக்கும் குடும்பத்துல உண்மையான மதிப்பு கிடைக்கும். சாணக்கியர் சொல்ற நோ அப்படிங்கிறது எடுத்த உடனே மூஞ்சில அடிச்ச மாதிரி கத்தி சொல்றது கிடையாது. அத ரொம்ப நாசுக்கா அதே சமயம் உறுதியா சொல்லணும். உதாரணத்துக்கு, உங்க உடம்பு முடியாதப்பவோ இல்ல வேற வேலையா இருக்கிறப்பவோ யாராவது வந்து ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுப்போம். பழைய எமோஷனல் பெண் ஐயோ முடியாதுன்னு சொன்னா கோச்சுப்பாங்களேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே செய்வா. சாணக்கியர் காட்டும் பெண் கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைதான், ஆனா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை இல்ல வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால் இப்போ என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு அமைதியா புன்னகையோட உறுதியா சொல்லிடுவா. அவ்வளவுதான். நீங்க கோபப்படல, சண்டை போடல, ஆனா உங்க நிலைமைய தெளிவா சொல்லிட்டீங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், ஆனா போக போக இவளை சும்மா கூப்பிட்டா வரமாட்டா, இவளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்னு உங்களை மதிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. என் அன்பு சகோதரிகளே, உங்க சுயமரியாதையை காப்பாத்த இன்னையிலிருந்து இந்த சின்ன பயிற்சியை செய்யுங்க. 1, சின்ன சின்ன விஷயங்களில் நோ சொல்ல பழகுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்ல உங்க நேரத்தை வீணடிக்கும் ஒரு விஷயம் வந்தா தயங்காம இப்போ எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல பழகுங்க. 2, விளக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு விஷயத்துக்கு நோ சொன்ன அப்புறம் அதுக்காக குற்ற உணர்ச்சி பட்டு 1000 விளக்கம் கொடுக்காதீங்க. முடியாதுன்னு சொன்னா அதோட முடிஞ்சது. 3, உங்களை முதல் இடத்துல வையுங்க.
உங்க உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களோட தேவைகள்ங்கிறத மனசுல ஆழ பதிச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்த உங்க சுயமரியாதையை தியாகம் பண்ணாதீங்க. தைரியமா நோ சொல்லும் பெண் தான் தன் வாழ்க்கையை தானே ஆளும் மகாராணி. சரி, இப்போ நோ சொல்ற கலையை பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா சாணக்கியர் சொல்ற 5வது மிக முக்கியமான உபதேசம், அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்களுக்கு ஒரு கேடயம் போன்ற சுய கட்டுப்பாடு மற்றும் அமைதி. நம்ம அமைதியை வச்சே எப்படி எதிராளியை மிரள வைக்கிறது, நம்ம மனசை எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுங்கிற அந்த கிளைமேக்ஸ் ரகசியத்தை அடுத்து பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. உபதேசம் 5, சுய கட்டுப்பாடு மற்றும் அமைதி, அதாவது சைலன்ஸ் ஆஸ் a ஷீல்ட். சாணக்கியர் அவரோட சாணக்கிய நீதியில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாரு. அமைதியை விட பெரிய ஆயுதமும் இல்லை, சுய கட்டுப்பாட்டை விட பெரிய பலமும் இல்லை. யார் ஒருவர் தன் அமைதியை கேடயமாக பயன்படுத்துகிறாரோ அவரது எதிரிகளின் எந்த ஆயுதமும் அவரை எதுவும் செய்ய முடியாது. நம்ம ஊர்ல அதிக உணர்ச்சி வசப்படும் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? யாராவது நம்மளை பேசிட்டா நாமளும் பதிலுக்கு 4 வார்த்தை பேசி அவங்கள ஜெயிக்கணும், இல்ல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் நாம ஜெயிச்சதா அர்த்தம்னு நினைப்பாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நீங்க சத்தம் போடும்போது, கோபப்பட்டு கத்தும் போது உங்ககிட்ட இருக்கிற சக்தி வீணாகுதே தவிர எதிராளி அங்க ஜெயிக்கிறான். ஏன்னா அவங்களோட நோக்கமே உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு உங்களை நிதானம் இழக்க வைக்கிறது தான். ஆனா அந்த இடத்துல நீங்க சாணக்கியர் சொல்ற மௌனம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா அங்க நடக்கிற மேஜிக்கே வேற. உங்களை காயப்படுத்தணும்னு ஒருத்தன் வரான், கத்துறான், ஏளனமா பேசுறான். நீங்க அவங்க கண்ணை நேருக்கு நேர் பார்த்து எந்த ஒரு சலனமும் இல்லாம புன்னகையோட அமைதியா இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அவங்க பேசின கெட்ட வார்த்தைகளும் அவங்களோட எதிர்மறை எண்ணங்களும் அவங்க கிட்டயே திரும்ப போய் அடிக்கும். ஏன்னா நாம இவ்வளவு கத்துறமே, இவ ஒரு வார்த்தை கூட பேசாம அசையாம நிக்கிறாளே, நான் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயமும் குழப்பமும் வந்துடும். சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்க உணர்ச்சிகள் உங்க கைக்குள்ள இருக்கிறது. யாராவது உங்களை புகழ்ந்தா தலைகால் புரியாம ஆடுறதும் தப்பு. யாராவது உங்களை இகழ்ந்தா அப்படியே மூளையில போய் உட்கார்ந்து அழுது கரையிறதும் தப்பு. 2 சூழ்நிலையிலையும் ஒரே சீரா சமநிலையோட இருக்கிறது தான் உண்மையான சுய கட்டுப்பாடு. அதிக உணர்ச்சி வசப்படும் பெண் தன் மனசை ஒரு பூட்டிய கோட்டை மாதிரி வச்சிருக்கணும். அந்த கோட்டைக்குள்ள யார அனுமதிக்கணும், யார தூக்கி எறியணுங்கிற சாவி உங்க கையில தான் இருக்கணும். வெளியில நடக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமும் உங்க கோட்டைக்குள்ள இருக்கிற மன நிம்மதியை குலைக்க கூடாது. என் அன்பு சகோதரிகளே, தாய்க்கு நிகரான பெரியவங்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 சாணக்கிய உபதேசங்களும் உங்க மனநிலைய அடியோட மாத்தி இருக்கணும்னு நம்புறேன். நீங்க இனிமேல் அதிக உணர்ச்சி வசப்பட்டு மூளையில போய் அழுது உங்க கண்ணீரை வீணடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கண்ணீருக்கு மதிப்பளிக்காத மனிதர்களுக்கு முன்னாடி உங்க அமைதியையும் உங்க கம்பீரத்தையும் மட்டுமே காட்டுங்க. உங்களை பலவீனமானவங்கன்னு நினைச்ச அதே உலகம் நாளைக்கு உங்க மன உறுதியை பார்த்து தலை வணங்கும். வீடியோவோட ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட 2 கேள்விகள் கேட்டிருந்தேன், நினைவிருக்கா? நீங்க அதிக உணர்ச்சி வசப்படுறதால உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த மிகப்பெரிய விஷயம் எது? யாராவது உங்களை காயப்படுத்தும் போது நீங்க கோபப்பட்டு கத்துவீங்களா, இல்ல அமைதியா மூளையில போய் அழுதுடுவீங்களா? தயவு செஞ்சு உங்க மனசுல இருக்கிறத, உங்க சொந்த அனுபவத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பர்சனலா படிக்க போறேன். ஏன்னா உங்க அனுபவம் உங்களை மாதிரியே உணர்ச்சி வயப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பா உணர்ச்சி வசப்பட்டு கஷ்டப்படுற உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தைரியமாயிருங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க, கம்பீரமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.